நம் எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வானதா இருக்கோ, அந்த அளவுக்கு பிரபஞ்சத்திட்ட போயி, அது சம்பந்தமான விஷயத்த நாம ஈர்க்கத் தொடங்குவோம். இல்லைங்களா? நாம நல்ல எண்ணங்கள மனம் என்னும் தொட்டியில போட்டா, நல்ல எண்ணங்களே நிறைந்திருக்கும். முன்னேற்றமான ஆசைகள், வெற்றி பெறுவது போன்ற கற்பனைகள், உயர்வான கருத்துக்கள். இது எல்லாமே நம்ம மனசு முழுசும் பரவி விரிந்து இருக்கும். ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேரு பிரியா வெங்கட். நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் எந்த அளவுக்கு உயர்வானதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வெற்றியை ஈஸியா அடைய முடியும். இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்மளுடைய வெற்றியை எப்படி ஈஸியா அடையலாம், ஈர்க்கலாம் அப்படிங்கறது தான் மனம் என்னும் பூந்தொட்டி அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய வீட்டில் வரவேற்பு அறையில ஒரு மேஜையில நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பூந்தொட்டி, அதாவது ஒரு ஜாடியில ஃப்ரெஷ்ஷான மலர்களை போட்டு வச்சிருப்போம். அது எதுக்குன்னா நல்ல ஒரு நறுமணத்திற்காகவும் அதுக்கப்புறம் அழகுக்காகவும் அது இருக்கும். அந்த தொட்டியில நல்ல நறுமணம் வீசும் பூக்களை, உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ போட்டு வச்சிருந்தோம்னா அந்த அறை முழுவதும் நல்ல ஒரு நறுமணம் வீசும். அங்க யாரு வந்தாலும் அவங்களுக்கு அது பயனளிக்கக்கூடியதா தான் இருக்கும். இல்லைங்களா? ஆனா அதே தொட்டியிலேயோ இல்ல அதே ஜாடியிலேயோ ஒரு குப்பைகளையோ இல்ல கழிவு பொருட்களையோ போட்டு வச்சா அங்க என்னாகும், துர்நாற்றம் வீசும். அந்த தொட்டியின் அருகில யாரும் வரமாட்டார்கள், விலகி ஓடிடுவாங்க. அதே மாதிரிதாங்க மக்களின் மனமும் ஒரு தொட்டி போன்றதுதான். அந்த தொட்டி ஒரு அட்சய பாத்திரம்னு சொல்லலாம். அதுல ஒரு பொருளை கொஞ்சம் போட்டாலும் அது பன்மடங்காக பழகி பெருகிவிடும். அப்படிப்பட்ட அட்சய பாத்திரம் போன்ற நம் மனம் எனும் தொட்டியில என்ன வகையான எண்ணங்களை போடுறோமோ அந்த வகையான எண்ணங்களே பல்கி பெருகி சிந்தனைகள் பொங்கி வழியும். கெட்ட எண்ணங்களை போட்டா அதுதான் பன்மடங்காக பெருகி வரும். நல்ல எண்ணங்களை போட்டோம்னா அதுதான் பெருகி பல மடங்காக பெருகி வரும். இல்லைங்களா? நாம் நல்ல எண்ணங்களை மனம் என்னும் தொட்டியில போட்டா நல்ல எண்ணங்களே நிறைந்திருக்கும். முன்னேற்றமான ஆசைகள், வெற்றி பெறுவது போன்ற கற்பனைகள், உயர்வான கருத்துகள் நம் மனம் முழுவதும் பரவி விரியும். அந்த நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப நம் செயல்பாடுகள் அமையும். நமது பேச்சில், எழுத்தில், செயலில், நடவடிக்கைகளில் மாற்றங்கள் உண்டாகும். நமது செயல்பாடுகள் நன்மை அளிப்பதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதானே பிறரை கவரும். நல்ல பொருட்களை எல்லாரும் வாங்குவது இயல்புதானே. அப்போ தேனிறக்கும் மலர்களை நோக்கி தேனீக்கள் வருவது போல, பள்ளத்தை நோக்கி வெள்ளம் விரைந்தோடி வருவது போல, அதே போல வெற்றியும் ஊக்கமுள்ள மனதை கொண்டவர்களே நோக்கி தானாய் வந்து சேரும். இந்த பதிவிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்பவே உயர்வானதாக இருக்கணும், நல்ல சிந்தனைகளா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வெற்றியை விரைவில் அடைய முடியும். உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி எளிதில் வர வேண்டும், எளிதில் அடைய வேண்டும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு யூனிவர்ஸ்.